இது வந்து நம்ம கேரளாலேருந்து வந்த சாமந்தி. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா காந்தாரி மிளகாய், அப்புறம் சாதா மிளகாய், சம்பா மிளகாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேடைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி போட்டிருக்கோம், நாட்டு தக்காளி. இது எல்லாமே வந்து இங்கே நாற்று விட்ருக்கோம், லைனாக போட்டிருக்கோம், வரிசையில் போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் மண்புழு உரம் தூவியிருக்கேன். மண்புழு உரம் தூவிட்டு இப்போ வந்து வேஸ்ட் டிகம்போசரை வந்து நான் தெளிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே முருங்கை மரம் இருக்குது. அதில் முருங்கை காய்ச்சி அந்த முருங்கை வந்து ஒன்று கீழே வந்து இத்தனை முருங்கை செடி இங்கே முளைச்சிருக்கு. இதையும் வந்து நாங்கள் அப்புறம் எடுத்து நல்லா இடமா பார்த்து வச்சிடணும். மேலே கிளி செடியாக வந்து செடி இருக்குது. இது இருக்கிறதுனால இங்கே வந்து நைட்ரஜனோட சத்து அதிகமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் இங்கே விட்டுருக்கோம். இதுக்கப்புறம் இதை எடுத்து வேறு எத்தனை நடுவும் போதும் கிளி செடியாக போடுவோம்.